ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு பழமரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தில் தினமும் இனிய பழங்கள் நிறைய பழுக்கும். குரங்கு தினமும் அவற்றைத் தின்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஆனால் குரங்குக்கு தனிமைதான் தோன்றியது. ஒரு நண்பன் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றங்கரையில் வந்தது. அதைப் பார்த்த குரங்கு மகிழ்ச்சியுடன், நண்பா, உனக்கு பசிக்குதா? இந்த இனிய பழங்களை சாப்பிடு என்று கொடுத்தது. முதலை அதைப் பெரிதும் விரும்பி தினமும் வரத் தொடங்கியது. அவ்விதமாக குரங்கும் முதலையும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். ஒரு நாள் முதலை சில பழங்களை வீட்டிற்கு கொண்டு சென்றது. முதலை மனைவி அவற்றை சுவைத்து, அடடா, ரொம்ப சுவையாக இருக்கு. இப்படி ருசியான பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் தெரியுமா? நான் அந்த குரங்கின் இதயத்தை சாப்பிட விரும்புகிறேன் என்றாள். முதலை அதிர்ச்சி அடைந்து, அவன் என் நண்பன், அவனைக் கொல்ல முடியாது என்றது. இருந்தும் மனைவியின் வற்புறுத்தலால் மனம் மாறியது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் வந்து, நண்பா, என் மனைவி உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறாள். நீ என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றது. குரங்கு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு முதலை முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுவில் வந்ததும் முதலை சிரமப்பட்டு சொன்னது, நண்பா, உண்மையைச் சொல்கிறேன். என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். அதற்காகத்தான் உன்னை அழைத்து செல்கிறேன். குரங்கு அதிர்ச்சியடைந்தது. ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அமைதியாக யோசித்தது. குரங்கு உடனே அறிவுடன், அடடா, நீ சொல்லியிருந்தால் நான் இதயத்தையும் கொண்டு வந்திருப்பேன். என் இதயம் மரத்தில்தான் இருக்கிறது. சீக்கிரம் என்னைத் திருப்பிக் கொண்டு போ, அதை எடுத்து வந்து தருகிறேன் என்றது. முதலை நம்பி குரங்கை கரைக்கு திருப்பிக் கொண்டு வந்தது. கரையை அடைந்ததும் குரங்கு விரைவாக மரத்தில் ஏறியது. மேலிருந்து சிரித்து, முட்டாள் முதலை, யாரும் தங்கள் இதயத்தை மரத்தில் விட்டு வரமாட்டார்கள். உன் அறியாமையாலும் உன் மனைவியின் பேராசையாலும் நீ நண்பனை இழந்துவிட்டாய் என்றது. முதலை வருந்தியது. ஆனால் அதனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்தக் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன அப்படின்றால், அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம்.